தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மதுரையிலிருந்து பழனிக்கு சிறப்பு முன்பதிவிழா ரயில் விடப்பட்டுள்ளது. அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ட்ரெயின் பாரத் சேனல். வண்டி எண் 06722 மதுரையிலிருந்து பழனிக்கு சிறப்பு ரயில் ஒன்று தென்னக ரயில்வேவால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் ஜனவரி 24, 25 புதன் மற்றும் வியாழன் கிழமைகளில் இந்த சேவை இயங்கும். மதுரையிலிருந்து காலை 6 மணிக்கு புறப்பட்டு சோழவந்தான், கொடைக்கானல் ரோடு, அம்பாத்துறை, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம் வழியாக பழனிக்கு காலை 8:30 மணிக்கு சென்றடையும். மதுரையிலிருந்து புனலூர் வரை செல்லும் ரயில் பெட்டிகள் கொண்டு ஏசி பெட்டிகள் நீக்கப்பட்டு மீதியுள்ள அனைத்து பெட்டிகளையும் கொண்டு, அதாவது அன்ரிசர்வேஷன் பெட்டிகளை கொண்டு இந்த ரயில் இயங்கும். மேலும் கோயம்புத்தூரிலிருந்து பழனிக்கும் காரைக்குடியிலிருந்து திருச்சி வழியாக பழனிக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்பட வேண்டும். தூத்துக்குடியிலிருந்து ஓகா வரை செல்லும் விவேக் எக்ஸ்பிரஸ் LHP ரேக்குகளாக மாற்றப்பட்டுள்ளது. அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். வண்டி எண் 19568 மேற்கு ரயில்வேவில் உள்ள ஓகாவில் இருந்து தூத்துக்குடிக்கு விவேக் எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயில் ICF கோச் கொண்டு இயங்கி வருகிறது. இந்த ICF கோச்சுகளில் செகண்ட் ஏசி பெட்டி 2, தேர்ட் ஏசி பெட்டி 6, ஸ்லிப்பர் பெட்டி 9, ஜென்ரல் பெட்டி 2, SLR பெட்டி 2, பேண்ட்ரி கார் 1 மொத்தம் 22 பெட்டிகள் கொண்டு இந்த ரயில் இயங்குகிறது. இந்த ரயில் வரும் ஜனவரி 26 வெள்ளிக்கிழமை முதல் ஓகாவிலிருந்தும் ஜனவரி 28 முதல் தூத்துக்குடியில் இருந்தும் LHP பெட்டிகளாக மாற்றப்பட்டுள்ளது. LHP பெட்டிகள் மாற்றம் செய்யப்படும் பொழுது செகண்ட் ஏசி பெட்டி 2, தேர்ட் ஏசி எக்கனாமி பெட்டி 6, ஸ்லிப்பர் பெட்டி குறைக்கப்பட்டு 6, அன்ரிசர்வேஷன் 3, SLR பெட்டி 1, பேண்ட்ரி கார் 1, ஜென்ரேட்டர் பெட்டி 1 மொத்தம் 20 பெட்டிகள் கொண்டு இந்த ரயில் இயங்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரெயின் அப்டேட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.